சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனது திருமணத்தை நானே என் ஆசீர்வாதத்துடன் நடத்தி வைக்கப் போகிறேன். நீ இதுவரை எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று வருந்துகிறாயா? உன் திருமணத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், யார் தடுத்தாலும் உன் பிரச்சனையை நான் சரி பண்ணி உன் திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன். நீ கண்டிப்பாக உன் திருமணம் நடந்தவுடன் தம்பதிகளாக என் ஆலயத்திற்கு வந்து என் ஆசீர்வாதத்தை பெறுவாய். நான் மனமாற உன்னை வாழ்த்தப் போகிறேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய். கவலை வேண்டாம் குழந்தையே. நீ என் செல்ல குழந்தை அல்லவா? எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ கற்றுக்கொள். நம் குடும்பத்தில் உள்ள சில உறவுகள் நம்மை வெறுக்கலாம். அதற்காக நீ கலங்காதே. அவர்களை பழிவாங்கும் நோக்குடன் ஒரு பொழுதும் செயல்படாதே. அவர்களை உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் உன் திருமணத்தில் ஏற்படும் எல்லா உறவுகளையும் உனக்கு நான் தருகிறேன். அதாவது அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, தம்பி, இந்த உறவுகளை எல்லாம் உனக்கு தருகிறேன். அவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள். என் குழந்தையே, சில நேரங்களில் அவர்களுடைய மனக்கசப்பு வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனால் அதை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட்டு தேவையில்லாத வாக்குவாதம் உறவுகளில் பிரிவினை தான் ஏற்படுத்தும். ஆகையால் பிரிவினை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். உன் திருமணத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து நீ பூரிப்பு அடையப் போகிறாய். உன்னை சொந்தங்கள் கொண்டாடப் போகின்ற என்னை நம்பு, தைரியமாக இரு. திருமண பந்தத்தில் புதிதாக கால் பதிக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, என் குழந்தையை சரியான இடத்தில்தான் நான் அமர வைக்கப் போகிறேன். உனக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி கவலை வேண்டாம். நான் உனக்கு உறுதி அளித்தே செய்யப் போகிறேன். உன் எதிர்கால வாழ்வு பிரகாசமாக அமையப் போகிறது. அனைத்தும் சரியாகிவிடும். நீ உன் குடும்பத்துடன் சுற்றும் சூழ எல்லா செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழப்போகிறாய். நல்லதையே நினைப்போம், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.